இயேசுவின் ஜெப கோபுரம் ஊழியங்கள் வழங்கும் நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள். கிறிஸ்டி என்கிறவங்க திருநெல்வேலியிலேருந்து எழுதியிருக்காங்க. அவங்களுடைய பழைய வீடை விற்றுட்டு புது வீடு வாங்கன்னு அவங்க ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தாங்களாம். ஒரு 5-6 வருஷமாக அதை வீடை விற்கவும் முடியல, புது வீடு வாங்கவும் முடியலையாம். இந்த ஜாய் டிவியில் ஞாயிற்றுக்கிழமை மாலை 7:30 மணிக்கு நம்பிக்கையிலே சந்தோஷமா இருங்க நிகழ்ச்சியை பார்த்துட்டு நான் மறுநாள் திங்கக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ப்ரோக்ராம் பார்த்துட்டு திங்கக்கிழமை நான் எலிசபெத் அம்மாவுக்கு ஃபோன் அடித்து ஜெபம் பண்ணேன். கர்த்தர் அற்புதமாக திடீர்னு ஒருத்தர் வந்தார், உங்கள் வீடு எனக்கு பிடிச்சிருக்குன்னு அட்வான்ஸ் போட்டார். ஒரே மாதத்தில் எங்களுக்கு புது வீடு கிடைக்கவும் பண்ணினார். நாங்கள் இப்போ புது வீட்டில் நல்லா சுகமாக இருக்கிறோம், பழைய வீடு விற்க பண்ணினார் அப்படின்னு சொல்லி சாட்சி எழுதியிருக்காங்க. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. வானத்தை பூமியை உண்டாக்கின கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால அன்பான வாழ்த்துக்களை தேவ சமூகத்திலிருந்து உங்களுக்கு கூறுகிறோம். அல்லேலூயா. ஒவ்வொரு ஞாயிறும் மாலை 7:30 மணிக்கு ஜாய் டிவியில் நம்பிக்கையிலே சந்தோஷமா இருங்க நிகழ்ச்சி பார்க்க மறவாதிருங்கள். ஒவ்வொரு வேலைக்கிழமையும் இரவு 8 மணிக்கு
ஜாய் டிவி யூடியூப்பில் துதி ஆராதனை இயேசுவின் ஜெபக்கோபுரம் வழங்கும் என்ற தலைப்பில் வரும் புதிய ஆராதனை ஜெபம். அதை பார்க்க மறவாதிருங்கள். ஒவ்வொரு வெள்ளியும் காலையில் 8 மணிக்கு நம்பிக்கை டிவியில் நம்பிக்கையிலே சந்தோஷமா இருங்கள் ஒளிபரப்பப்பட்டு வருகிறது. அதையும் பார்க்க மறவாதிருங்கள். இந்த ஊழியங்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். தேவனால் எல்லாம் கூட பத்திரிக்கை அநேகர் கேட்குறீங்க, பேப்பர் விலையெல்லாம் கூடன்னு நிறைய ரூபா வாங்குறாங்க. ஆனாலும் அதில் காணிக்க நாங்கள் போடுவதில்லை. ஆண்டவரே, இந்த கிட்டத்தட்ட 11வது வருஷத்துல இருந்து இந்த தேவனால் எல்லாம் கூட பத்திரிக்கை வெளியிடுகிறோம். அதுக்கு காணிக்க ஆண்டவர் போடக்கூடாதுன்னு சொன்னால போடலை. முழுக்க முழுக்க ஆண்டவரே சார்ந்து இந்த ஊழியம் நடக்கிறது. விசுவாசத்தில் தான் இந்த ஊழியம் நடக்கிறது. வேற எந்த வருமானம் எங்களுக்கு கிடையாது. ஆண்டவர் உங்களை யார்கிட்ட பேசுகிறாரோ அவங்க காணிக்க கொடுக்குறாங்க. அதை வச்சு இந்த ஊழியம் நடக்கிறது. அதுதான் உண்மை. ஆகவே நீங்களும் இந்த ஊழியத்துக்காக தயவு செஞ்சு ஜெபம் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களோடு பேசுவாரானால் உங்களுடைய பிறந்த நாளோ அல்லது வெட்டிங் டேவோ, இல்லை ஒரு வீடு நீங்கள் கட்டி பிரதிஷ்டை பண்ணுறீங்க, இல்லை மொத்த அமௌண்ட் உங்களுக்கு அரியர் வருது, ஏதாவது நீங்கள் கர்த்தர் உங்களுக்கு ஒரு பெரிய நன்மை செஞ்சிருப்பாரானால் நீங்கள் ஒரு நன்றி காணிக்கையாக இந்த ஊழியத்துக்கு என்ன செய்யலாம், அனுப்பலாம். நீங்கள் எல்லோரும் ஒரு ப்ரோக்ராம் ஸ்பான்சர் பண்ண விரும்பினால் எங்களுக்கு நீங்கள் தாராளமாக எங்களோடு தொடர்பு கொள்ளலாம். கீழே நம்பர் இருக்குது, மூணு நம்பர் கொடுத்துருப்போம், ஃபோன் நம்பரு. அதில் தொடர்பு கொள்ளலாம். நீங்கள் டிவியில் உங்கள் பேரை போட்டோவை போடணும்னு சொன்னீங்கன்னா நாங்கள் அதை போடுறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். சரியா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தலையை தாழ்த்தி ஜெபம் பண்ணுவோம். பரலோக பிதாவே, நாங்கள் சொத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். ஆண்டவரே, நன்றி. இந்த தேவ செய்திக்கு விரோதமாக எழும்புகிற ஆயுதங்கள் இயேசு நாமத்தில் வாய்க்காமலே போவதாக. ஒரு அக்காதிக்கா ராபோதி ஹேதி ஹபாபா லீபா ரபா. ஆக்சிடெண்டில் காலில் ஒரு எலும்புகள் முறிஞ்சு சரியாக நடக்க முடியாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அல்லேலூயா. அட்காதாக இருக்க உங்கள் கண் பார்வை மங்கிக்கிட்டே போகுது, பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. கர்த்தர் காண்கிற கண்களையும் கேட்கிற காதுகளை உண்டாக்கினவர். அந்த கண்களுக்குள்ள தெய்வ வல்லமை இறங்குறது. அந்த மீன் செய்கள்கள் போல பவுலின் கண்களிலிருந்து விழுந்தது போல விழுகிறது. தெளிவான பார்வையை கர்த்தர் தருகிறார். அல்லேலூயா. கத்தை காராபா ஊராபா. ஊன்றுகோல் இல்லாமல் மற்றவருடைய உதவி இல்லாமல் நடப்பதற்கு கர்த்தர் உங்கள் கால்களை சிறப்படுத்துகிறார், பலப்படுத்துகிறார். ஹார்ட்டில் பிரச்சனை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அல்லேலூயா. இருதயத்தில் வாழ்வு அடைச்சிருக்கு. அல்லேலூயா. மெடிசன் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க, ஸ்டெண்ட் வச்சுருக்கீங்க, சிலர் ஓப்பன் சர்ஜரி பண்ணியிருக்கீங்க. கர்த்தர் உங்கள் இருதயத்தை சிறப்படுத்துகிறார். அல்லேலூயா. கத்தாக்காரா வரிகே சபலா வரே பதி கபாவலா வராமா. சொந்த வீட்டுக்கு கட்டணும்னு ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. பல வருஷமாக ஜெபம் பண்ணுறீங்க, ஆனால் போதுமான வருமானம் இல்லை. கர்த்தர் சொல்லுகிறார், காற்றும் இல்லை மழையும் இல்லை, ஆனால் உங்கள் வாய்க்கால்கள் தண்ணீரினால் நிரப்பப்படும். தனிமையானவர்களுக்கு வீடு வாசலை ஏற்படுத்துகிறவர் உங்களுக்கு ஒரு வீடை கட்டி தருகிறேன்னு சொல்லுகிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியை அசைவாடுகிறார். இந்த வேத வசனத்துக்கு விரோதமாக எலும்புராயுத வாக்கியம் போட்டும். வேத வசனம் 100 மடங்கு எங்கள் உள்ளங்களில், இதை கேட்குற ஒவ்வொரு உள்ளங்களையும் பார்க்குற உள்ளங்களையும் கிரியை செய்வதாக இயேசு நாமத்துக்கு பிதாவே. இந்த நாளில் எங்களோட செய்தியுடைய தலைப்பு, வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். எங்கேயும் ஒத்தாசை வராது, ஹெல்ப் வராது. ஒத்தாசைன்னா உதவி, ஹெல்ப். அநேகர் சொல்லுவாங்க, என்னை தூக்கி விடுறதுக்கு யாருமே இல்லை. என் கூட பிறந்தவங்க எல்லாம் நல்லா இருக்காங்க, என் கணவர் கூட பிறந்தவங்க எல்லாரும் நல்லா இருக்காங்க, ஆனால் செய்ய மாட்டாங்க. சிலர் சொல்லுவாங்க, அவங்க வீட்டுக்கு நான் போனால் தண்ணி கூட கேட்டு வாங்கி தான் குடிக்கணும் அப்படின்றாங்க. ஒரு பிரயோஜனம் இல்லை. வசதி வாய்ப்பு இருக்குது, எல்லாம் இருக்குது, கொஞ்சம் கொடுத்தாங்கன்னா நாங்கள் முன்னேறி வந்துடுவோம் அப்படிம்பாங்க. ஒன்று தெரிஞ்சுங்க, அவங்க கொடுத்தாங்கன்னா உங்களுக்கு சொல்லி காமிப்பாங்க. ஆபிரகாமை போல ஒத்தாசைக்கு ஆண்டவரை நோக்கி பாருங்க. தாவீதை போல 121 சங்கீதம் 1-2 தாவீது ராஜா அதை எழுதுறார். அவர் என்ன சொல்றார்? எனக்கு ஒத்தாசை வருவனங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். 2வது வசனம். ஏன்? மாமனார் செல்வந்தர் தான், சம்மதம் பண்ணின மாமனார் சவுல். சவச இஸ்ரவேலுக்கும் ஒரு ராஜாவத்தான் இருந்தார். அவன் கூட பிறந்த எல்லாரும் இராணுவ மந்திரியா இருக்காங்க. இந்த பக்கம் வசதி வாய்ப்பு, பிறந்த வீடு வசதி வாய்ப்பு, புகுந்த வீடு வசதி வாய்ப்புன்ற மாதிரியா அவன் பொண்ணு எடுத்த இடமும் நல்ல நாட்டுக்கே ராஜா.
ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு தெரியுமா? 108 சங்கீதத்தில் அவர் சொல்கிறாரு 12, மனுஷனுடைய உதவி விருதா. நாசின் சுவாசமுள்ள மனுஷனை நம்புவதற்கு அவன் ஏமாத்துறோம். சங்கீதம் 60:11 சொல்லிவிடுது, இக்கட்டில் எங்களுக்கு உதவி செய்யும். இக்கட்டில் மனுஷனை தேடி போகக்கூடாது. மனுஷர் செய்வேன்னு சொல்லுவாங்க, செய்ய மாட்டாங்க. நமக்கு பல தேவைகளோடு தான் நம்ம இருக்கிறோம் இல்லையா? தேவையில்லாத மனிதன் யாருன்னு சொல்லவே முடியாது. எல்லா பணக்காரத்தையும் போய் கேளுங்க, எல்லா அதிகாரிட்டையும் போய் கேளுங்க, ஒரு குறையிலேன்னு வெளியே அளவில் சொல்லலாம். ஆனால் உள்ளத்தில் எவ்வளவோ ஏக்கங்கள் இருக்கும், எவ்வளவோ தேவைகள் இருக்கும், எவ்வளவோ பிரச்சனை வீட்டில் சந்திப்பாங்க. என் கணவர் இறந்தப்ப எனக்கு சரியாகவே தூக்கம் வரல. தூக்கம் வராததுனால என்ன, நான் அது இருதயம்லாம் படபடன்னு அப்படியே அடிச்சுட்டே இருந்துச்சு. பல்ஸு இருதய துடிப்பு வேகமாக இருந்துச்சு. அப்போ நான் வழக்கமாக பார்க்குற அந்த டாக்டர்கிட்ட போய் பார்க்கும்போது அவர் என்னம்மா இப்படி இருதய துடிப்பு இவ்வளவு இதாக இருக்குது அப்படின்னா, டக்குன்னு நின்று போகுமா இருதயம், ஏன் இப்படி அப்படின்னு சொன்னார். சாம ஒரு தூக்க மாத்திரை சின்னதாக எழுதி தரேன், நைட்டு போட்டு நல்லா தூங்க, உங்கள் இருதய துடிப்பு கரெக்டாக இருந்துச்சு. நான் தூக்க மாத்திரையா, அது எதுக்கு சார் அப்படின்னு. நாங்கள்லாம் வேறு என்ன பண்ணுறோம், டாக்டர்களாம் பல கேஸுகளை பார்க்குறோம், நாங்களாம் மாத்திரை போட்டுதாம்மா தூங்குறோம் அப்படின்னு அந்த ஒரு பெரிய டாக்டர் சொல்கிறார். ஆனால் வீடு என்ன சொல்லுது, தமக்கு பிரியமானவனுக்கு சுகமான நித்திரையை தருகிறார் என்று பார்க்குறோம். ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரையை கட்டளையிட்டார். நான் அந்த வசனத்தையே சொல்லி ஜெயிப்பதுண்டு. இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற அருமையான சகோதரியே, தூக்கமாக இருந்தாலும் சரி, உங்கள் பொருளாதார தேவையாக இருந்தாலும் சரி, மனதளவில் நீங்கள் காயப்பட்டிருந்தாலும் சரி, எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்டிருந்தாலும் சரி, சரீரத்தில் பலவீனம் தாக்கி கொண்டே இருந்தாலும் சரி, உங்களுக்கு செய்வனை வச்சுக்கிட்டே இருக்காங்கன்னு நீங்கள் ஃபீல் பண்ணாலும் சரி, நீங்கள் முன்னேறவே முடியலை, வேலை பார்க்குற இடத்துல உங்களுக்கு வர வேண்டிய ப்ரொமோஷன் பணத்தை கொடுத்து மற்றவங்க வாங்கியிருக்கலாம், ஒருவேளை உங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு ஆள் இல்லாமல் இருக்கலாம், வியாபாரத்தில் போட்டி இருக்கலாம், ஊழியத்தில் போட்டி இருக்கலாம், உங்கள் சபைக்கு வர்ற ஆத்துமாக்களை மற்ற சபைக்கு கூட்டிகிட்டு போயிடலாம், ஒருவேளை எது எப்படி இருந்தாலும் உங்கள் பிரயாசத்துக்கு பலன் உண்டு. உங்களுக்கு எல்லா காரியத்திலையும் ஒத்தாசை வானத்தின் உண்டாக்கின கத்தெடுத்துதான் வரும். ஆண்டவர் அனுமதியாமல் நம்ம வாழ்க்கையில் எதுவும் நடக்காது. நம்ம தலையில் உள்ள எல்லா முடியும் கத்தர் எண்ணி வைத்திருக்கிறார். அது சத்துரு போராட்டமாக இருந்தாலும் சரி, சாத்தான் போராட்டமாக இருந்தாலும் சரி, சரீர பலவீனங்கள் வியாதியாக இருந்தாலும் சரி, இல்லை எக்கனாமிக் ப்ராப்ளமாக இருந்தாலும் சரி, உங்கள் மன இயக்கமாக இருந்தாலும் சரி, உங்கள் பெருமூச்சாக இருந்தாலும் சரி, எல்லாம் கத்தர் பார்த்து கொண்டு தான் இருக்கிறார். உங்கள் கூக்குரல் ஆண்டவர் கேட்கிறார். உங்கள் இயக்க பெருமூச்சு தேவ சன்னிதானத்தில் எட்டி இருக்கிறது. உங்களுக்கு உதவி மனுஷன்ட்டு வராதுங்க, பார்க்குற இந்த உலகத்திலிருந்து வராது, சாத்தான்ட்டு வராது. சாத்தான் நன்மை செய்கிற மாதிரி செஞ்சுட்டு கவுத்தி விட்டுருவான். மனிதர்களும் அதே தான். அதே ஆண்டவர் சொன்னார், நாசில் சுவாசம் உள்ள எந்த மனுஷனை நீயே நம்பாதேங்கிறார். மனுஷரை நம்பி ஏமாந்தவங்க நிறையா இருக்கிறாங்க. எனக்கு இந்த டிவி நிகழ்ச்சியை பார்த்துட்டு போன்கள் நிறையா வரும். கூட பிறந்தவங்களே ஏமாற்றப்பட்டிருப்பாங்க, பிள்ளை பெற்றோரை ஏமாற்றிருக்காங்க, பெற்றோர் பிள்ளைகளை ஏமாத்துறாங்க, இப்படி நிறையா நடக்குது. ஆனால் தாவீது ராஜா 121 சங்கீதம் 1-2 சொன்னது போல, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். சரிங்களா, பரத்தில் இருந்து எனக்கு ஒத்தாசை வரும்னு சொல்கிறாரு. அந்த ராஜாவுக்கே எந்த உதவி இந்த பூமியில் இல்லை என்றால் நீங்களானு ஏமாத்துறோம், அவருக்கே ஒத்தாசை பரத்தில் இருந்தா வந்திருக்கு. அப்போ உங்களுக்கு எனக்கும் பரத்தில் இருந்து தான் ஒத்தாசை வரும். எல்லாவற்றிற்கும் ஆண்டவரை நோக்கி பாருங்க. ஆண்டவர் எனக்கு அழகான ஒரு பாட்டு கொடுத்தார். அடுத்த கேசத்தில் கத்திரி சுத்தமானால் போடணும். என் கண்கள் உம்மை நோக்கி பார்க்குது, என் கைகள் உம்மை நோக்கி விரிக்கிறது, என் காதுகள் உங்களுடைய சத்தம் கேட்குது, என் கால்கள் உங்களுடைய வழியில் நடக்குதுன்னு அருமையான ஒரு பாடலை கொடுத்தார். தாவீது அதைத்தான் சொல்கிறார், உங்கள் பிரமாணங்கள் வழியாக நான் ஓடுவேன் ஆண்டவரே, என் கண்கள் கண்ணீர் வெடிக்குது ஆண்டவரே, என் படுக்கையெல்லாம் நினைக்கிறேன் ஆண்டவரே, இரவும் பகலும் உண்மையே நினச்சிக்கிட்டு இருக்கேன் ஆண்டவரே, உம்முடைய வசனத்தை தியானிக்கிறேன் ஆண்டவரே, உம்முடைய வழியில் நான் ஓடுகிறேன் ஆண்டவரே, நீ சொல்லுகிற வார்த்தையை நான் கேட்குறேன் ஆண்டவரே, உன் கற்பனை நடுவில் ஓடுறேன் ஆண்டவரே, உன் கற்பனையின்படி செய்வேன். ஆண்டவர் தாவீதுக்கு சொன்னார், நீ என்னுடைய கற்பனையின்படி நடந்தா உன்னை நான்
சமஸ்த இஸ்ரவேலுக்கு ராஜாவை மாற்றி எல்லாம் ஆசீர்வதிப்பேன்னு சொன்ன ஆண்டவர், ஓம் மகன் ஓம் பிள்ளைகள் கர்த்தருடைய வழியில் நடந்தா உன்னுடைய சிங்காசனத்தை உன்னுடைய ஆளியை அவர்களுக்கு நான் என்ன செய்வேன், தருவேன்னு சொல்றார். வேத வசனங்கள் எல்லாம் ஒரு நிபந்தனைக்கு உட்பட்டது தான். சங்கீதம் 44:26 கேடகத்தை பிடித்து எனக்கு ஒத்தாசையா எழும்பும். கேடகம் விசுவாசம் என்று கேடயத்தை நம்ம பிடித்து கொள்ள வேண்டும். ஆண்டவர்கிட்ட ஒத்தாசையை பெறுவதற்கு விசுவாசத்தோடு நம்ம காத்திருக்க வேண்டும். அதுதான் எல்லாவற்றிலும் விசுவாசம் வேணும் நமக்கு. அந்த விசுவாசத்தை தொடங்குறவர் முடிக்கிறவர் அவர் தான். எபிரேயர் 12:1-2 வாசிக்கிறோம். விசுவாசம் கனிகளில் வரும். 1 கொரிந்தியர் 12 விசுவாச வரத்திலே வரும். கலாத்தியர் 5:22 கனிகளிலே வரும். அப்போ அந்த ஆண்டவரே நான் விசுவாசம் என்ற கனியை கொடுக்கணுமே, விசுவாசம் என்ற வரம் எனக்கு வேணுமே, நீரே விசுவாசத்தை தொடங்குறவர் முடிக்கிறவர். ஏன்னா மாம்ச விசுவாசம்லாம் கண்டு விசுவாசிக்கும், ஆவிக்குரிய விசுவாசம்தான் காணாமல் விசுவாசிக்கிற விசுவாசம். நீங்களானும் ஆவிக்குரியவர்கள் சொல்கிறோம், ஆவிக்குரிய சபைக்கு செல்லுகிறோம், மறுபடி பிறந்த அனுபவம் நமக்கு உண்டு, பரிசுத்த அபிஷேகத்தை நம்ம பெற்றிருக்கிறோம். அப்போ வேறு பிரிக்கப்பட்ட வாழ்வு வாழ்வது அவசியம். விசுவாசம் என்ற கேடயத்தை நம்ம பிடித்து கொள்ள வேண்டும். அவர் அங்கே எழுதுறாரு, கேடயத்தை பிடித்து எனக்கு ஒத்தாசையாக வாரும். அவர் அப்படிதான். தாவீதின் குமாரனே என்று இயேசு அழைக்கப்பட்டாரா? அழைக்கப்பட்டார். தாவீதின் வேர் அடிமரம், ஈசாயின் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் விட்டது என்று பார்க்குறோம். ஏசாயா 11 வாசிக்க முடியும். சரி, இங்கே நம்ம பார்க்குறோம் 72 சங்கீதம் 12 உதவியற்ற சிறுமையானவனை அவர் விடுவிக்கிறார். அதாவது உதவிகள் யாருமே செய்யலையா, முதலாவது ஆண்டவரை நோக்குங்க. உங்களுக்கு யார் உதவி செய்யலையோ அவங்களே உங்களுக்கு உதவியை ஆண்டவர் கொண்டு வருவார். ஆகாதென்று தள்ளின கல் மூளைக்கு தலைக்கல், அது கர்த்தராலே ஆயிற்று. பட்சிக்கிறவங்க யாரும் அங்கேருந்தான் பச்சனை நமக்கு வரும். தரமாட்டேன்னு சொன்னவங்களும் ஆண்டவர் தர வைப்பார். பாருங்க, நான் ஊழிய பாதையில் எவ்வளவோ பார்த்துருக்கேன். அசையாத இருதயங்கள் அசைப்பார் ஆண்டவர். அங்கே நம்ம முதலாவது எதுக்கு ஒத்தாசை கேட்கணும்னா, எல்லா காரியத்திலையும் அவர் ஒத்தாசை இல்லாமல் நம்ம செய்ய முடியாது. நம்ம விடுகிற மூச்சு, நம்ம பேசுகிற பேச்சு எல்லாம் அவர் தான், சுவாசமே அவர் தான். ஆனால் ஒரு 7 காரியங்களை கர்த்தருக்கு சித்தமானால் வேகமாக பார்க்க போகிறோம். முதலாவது, எதுக்கு நம்ம அவர்கிட்ட ஒத்தாசை கேட்க வேண்டும்னா, இந்த பூமி அநீதிக்குள்ளே கிடக்குது, நீங்கள் நானும் பரிசுத்தமாய் ஜீவிப்பதற்கு ஒத்தாசை கேட்கணும் ஆண்டவர்கிட்ட. ஏன்னா பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிப்பது கூடாத காரியமாக இருக்கிறது. 1 யோவான் 1:9 நமது பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தை நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மை நீதிமுள்ளவராக இருக்கிறார். இயேசு கிறிஸ்து ரத்த சகல பாவங்களை நீக்கி என்ன செய்யும், நம்மளை சுத்திகரிக்கும். 1 பேதுரு 1:14 நீங்கள் வாசித்தீங்கன்னா, நீங்கள் முன்னே உங்கள் அறியாமையினாலே கொண்டிருந்த இச்சைகளின்படி இனி நடவாமல் கீழ்ப்படுகிற பிள்ளைகளாய் இருந்து, 15வது வசனம், உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்க எல்லாவற்றிலும் பரிசுத்தமாயிருங்கள். 16வது வசனம், நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று எழுதியிருக்கிறதே. இங்கே நம்ம பார்க்குறோம், ஆண்டவர் பரிசுத்தத்துக்கு நம்மளை அழைச்சிருக்கிறார். இயேசு கிறிஸ்து ரத்தம் தான் நம்மளை பரிசுத்தமாக்கும், அவருடைய ஆவிதான் நம்மளை பரிசுத்தமாக்கும், அவருடைய வசனம்தான் நம்மளை பரிசுத்தமாக்கும், அவருடைய நாமந்தான் பரிசுத்தமாக்கும். வேற எதுவும் பரிசுத்தப்படுத்த முடியாது. ஆண்டவரே, நான் ஒவ்வொரு நாளும் நேற்றுக்கு இன்றைக்கு பரிசுத்தத்தில் நான் முன்னேறணும், நீதியில் முன்னேறணும். நீதி செய்யணும், நீதி செய்யட்டும். பரிசுத்தமாக இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். அநீதி செய்யணும்னு அநீதி செய்யட்டும். இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேங்கிறார் ஆண்டவர். அவன் செய்த கிரியில் தகுந்த பலனை நானே கொடுக்க போறேங்கிறார். முதலாவது பரிசுத்தத்துக்காக நம்ம ஒத்தாசை கேட்க வேண்டவற்றை, பரிசுத்தமாய் வாழ்வதற்கு ஒத்தாசை கேட்கணும். அப்போ உதவி செய்வார். என்னால் அந்த பூமியில் பரிசுத்தமாக வாழ முடியல, ஏன்னா நம்ம அவிசுவாசிகளோடு தான் இருக்கிறோம். வேலை பார்க்குற இடத்துல ரசிக்கப்படாத ஜனங்கள், குடியிருக்கிற இடத்துல ரசிக்கப்படாத ஜனங்கள், நம்ம போகிற இடங்களில் வார இடங்களில் ரசிக்கப்படாதவங்கள பார்க்குறோம். எல்லாரோடும் கூடிய மட்டும் நீ சமாதானமாயிரு அப்படின்னு பார்க்குறோம். அப்போ நம்ம சமாதானத்தை காத்து கொள்வதற்கும் பரிசுத்தமாய் ஜீவிப்பதற்கும் நம்ம நீதிமானாய் இருப்பதற்கும் தேவன்கிட்ட ஒத்தாசை கேட்கணும் முதலாவது. ரெண்டாவதாக, நம்ம கர்த்தருக்குள்ள எப்போது சந்தோஷமாய் இருப்பதற்கு ஒரு ஒத்தாசை அனுப்பும்படி ஜெபிக்க வேண்டும்.
பிலிப்பியர் 4:4 கர்த்தருக்குள்ள எப்பொழுது சந்தோஷமா இருங்கள் என்று உங்களுக்கு மறுபடி சொல்லுகிறேன். மகிழ்ச்சியாக இருப்பதா உங்கள் பலன். கர்த்தருக்குள்ள மன மகிழ்ச்சியாக இருந்தால் நம்ம இருதயத்தை வேண்டுதலாம் அருள் செய்வார். ஆகவே ஆண்டவர் பரத்திலிருந்து ஒத்தாசை நமக்கு ஜெபத்துக்கு பதில் அளிக்கணும்னா முதலாவது பரிசுத்தமாக இருக்கணும். ரெண்டாவதாக நம்ம இங்கே பார்க்குறோம் மகிழ்ச்சியாக இருக்கணும். மகிழ்ச்சியாக இருக்கிறவன் சங்கீதம் பாட கடவன். பார்க்குறோம் மன மகிழ்ச்சி தான் நல்ல ஔஷதம். மன மகிழ்ச்சி முக மலர்ச்சியை தரும். நம்ம மனம் கர்த்தருடைய அதாவது விசுவாசமாக இருந்து விசுவாச வாழ்வு வாழ்ந்தால் மன மகிழ்ச்சியாக இருக்க முடியும். நம்ம இருதய விரும்பினதை நம்ம பெற்றுக்கொள்வதற்கு மகிழ்ச்சியாக இருக்க ஒத்தாசை ஆண்டவர் அனுப்ப வேண்டும். நமக்கு கர்த்தருக்குள்ள மன மகிழ்ச்சியாக இருக்கணும். மூணாவதாக நம்ம பார்க்குறோம் கனிகள் கொடுப்பதற்கு நம்ம தேவனுடைய ஒத்தாசை கேட்க வேண்டும். கனி இல்லாத மரம் வெட்டுண்டு அக்கினிலே போடப்படும். யோவான் 15:15 நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் என் வார்த்தையில் அவனில் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை இல்லாமல் உங்களால் ஒன்று செய்யக்கூடாது. என் பரமபிதா நடாத நாற்றெல்லாம் வேரோடு பிடுங்கப்படும் வேதத்தில் வாசிக்கிறோம். ஆகவே கனிகள் கொடுக்கணும். இயேசு மெய்யான திராட்சை செடி. கொடிகள் நம்ம அதில் நிலைத்திருக்கணும். செடியில் கொடி நிலைச்சிருந்தா தான் மிகுதியான பழங்கள் அதில் பார்க்க முடியும். பழம்னா கனிகளை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. கனிகள்னால் அன்பு, சந்தோஷம், சமாதானம், விசுவாசம், இச்சை அடக்கம், நீடிய பொறுமை இவைகளை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற அருமையான சகோதரியே, உங்களுக்கு கர்த்தர் நீங்கள் கேட்குறதுக்கெல்லாம் பதில் கொடுத்து உங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமானால், ஒத்தாசை எல்லா காரியத்திலும் அனுப்ப வேண்டுமானால், முதலாவது பரிசுத்தம், ரெண்டாவது மகிழ்ச்சி, மூணாவதாக பார்த்தோம் கனி கொடுக்க வேண்டும். கனி கொடுக்க வேண்டும். நாலாவதாக ஆத்தும ஆதாயம் செய்யணும். நீதிமொழிகள் 14:30 நீதிமானுடைய பலன் ஜீவ விருட்சம். ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்திக் கொள்ளுகிறவன் ஞானம் உள்ளவன். ஞானமாக ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணணும். அவங்கள தக்க வைக்கணும். அவங்களுக்கு சோதனை வரும், வேதனை வரும், பிசாசி போராட்டம் வரும், சில இழப்புகள் வரும். அதில் அவங்கள வசனத்தை கொண்டே அவங்கள தேற்றி ஆற்றி என்ன செய்யணும், அவங்கள உறுதியாக பரத்துக்கு நேராக நடத்துவதற்கு நம்ம எப்போதும் ஆயத்தமாக இருக்கணும். ஆத்துமாக்களை கலைச்சி விட்டுறக்கூடாது. நிறைய பேர் அப்படித்தான் முதல்ல அதை கொடுத்து ஆண்டவருக்குன்னு ஆதாயம் பண்ணுவாங்க. கடைசியில் ஏதாவது ஒன்று அந்த விசுவாசி இவங்களை பற்றி ஏதாவது தப்பாக எங்கிட்ட சொல்லிடுச்சுன்னா உடனே அவுத்து விட்டுருவாங்க. அப்படி இருக்கக்கூடாது. அப்படி இருக்கவே கூடாது. ஆத்மாதாயம் பண்ணுகிறவன் ஞானம் உள்ளவன். இல்லாது பொல்லாது சொல்லும்போது மகிழ்ந்து களி கூறுங்க. பரலோகத்தில் பலன் மிகுதியாக இருக்குன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. அதான் உண்மை. எந்த இடத்துல தூசிக்கப்படப்பட்டமோ அந்த இடத்துல கர்த்தர் நமக்கு இப்போ உயர்த்த போகிறாரு, புகழ்ச்சி கீர்த்தியமாக வைக்க போகிறாரு. நம்ம பேரை பெருமைப்படுத்துவது அவருடைய சித்தமாக இருக்கிறது. ஆகவே கனி, நம்ம நிறைவான கனியை இயேசுவின் வார்த்தையில் நிலைத்திருந்து கொடுப்பதற்காக ஒத்தாசை அவற்றை கேட்கணும். அவர் இல்லாமல் கனி கொடுக்க முடியாது. ஒருவன் எண்ணில் என் வார்த்தையில் அவனில் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். சரி, நாலாவது என்ன பார்த்தோம்? ஆத்துமக்கள் ஆதாயம் பண்ணணும். ஞானமாக இருக்க வருகைக்கு கோடிக்கணக்கான ஆத்துமக்களை நம்ம ஆதாயம் பண்ண வேண்டும். அதுக்கு நம்ம ஒத்தாசை கேட்கணும் ஆண்டவர்கிட்ட. ஐந்தாவதாக நாம் ஆசீர்வதிக்கப்பட்டு அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாறுவதற்காக ஒத்தாசை அனுப்பணும். அங்கே ஆதியாகமம் 12:2 வாசிக்கிறோம். ஆபிரகாமை கர்த்தர் ஆசீர்வதித்து ஆசீர்வாதமாக வச்சார் இல்லையா? சத்துருக்கினி வாசலை தந்தார். அவன் வேற பெருமைப்படுத்தினார். அப்போ நாமும் அப்படி மாறுவதற்கு அவர்கிட்ட ஒத்தாசை கேட்க வேண்டும். ஆண்டவரை என்னை ஆசீர்வதித்து அநேகருக்கு ஆசீர்வாதம் வைங்கப்பா. ஆபிரகாமை போல நான் விசுவாச வீரனாய் மாறணும் ஆண்டவரே. ஆபிரகாமின் விசுவாச சந்ததியார் எல்லாம் ஆபிரகாமின் சந்ததியார் என்று எழுதப்பட்டிருக்கு. நம்மை ஆசீர்வதித்து மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமாக மாறுவதற்கு நமக்கு நாம் ஆண்டவரை ஒத்தாசை கேட்க வேண்டும். ஆறாவதாக சாட்சியாக வாழணும். நாமும் நம்முடைய பிள்ளைகளும் நம் கையீடு வேலையிலும் சாட்சியாக இருக்க வேண்டும். ஆண்டவரே நான் சாட்சியாக வாழணும், என் குடும்பம் சாட்சியாக இருக்கணும், என் சாட்சி எல்லாருக்கும் முன்பாக வரணும், அவிசுவாசியம் பார்த்து ஆச்சரியப்படணும். அப்போஸ்தலர் 1:8 பரிசுத்தாவியர் மேலே வரும்போது நீங்கள் பலன் நடந்து யூதேயா, சமாரியா, எருசலேம் உலகத்து எல்லா இடங்களும் எங்கள் சாட்சியலாக இருப்பீர்கள். விசுவாசி நம்ம போகிற எல்லா இடங்களையும் நம்ம சாட்சியாய் வாழ்வதற்கு ஆண்டவர்கிட்ட ஒத்தாசை கேட்க வேண்டும். ஏழாவதாக வருகைக்கு நம்ம ஆயத்தப்படணும், மற்றவர்களை ஆயத்தப்படுத்தணும். அதுக்கு நம்ம ஆண்டவர்கிட்ட ஒத்தாசை கேட்டு ஜெபிக்க வேண்டும்.
1 தெசலோனிக்கேயர் 4:16 இருந்து அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதருடைய சத்தத்தோடும் மனத்தில் வரப்போகிறார். உயிரோடு இருக்கிற நாம் இமைப்பொழுது மறுரூபமாகி ஆண்டுடைய வரிக்கு ஆயத்தமாகும். பயங்கர ஆயத்தப்படுத்தும் நம்ம ஆயத்தமானோம். நாமும் நம்ம குடும்பமும் பிள்ளைகளும் எதுக்கோ ஜெபிக்கிறீங்க. வரிக்கு நானும் என் பிள்ளைகளும் என் சந்ததி ஆயத்தமாகணும் ஆண்டவரே, எனக்கு தெரிஞ்ச இவங்கெல்லாம் ஆயத்தமாகணும், என்ன நான் சுவிசேஷம் அறிவிக்கிற எல்லாரும் வரிக்கு ஆயத்தமாகணும் ஆண்டவரே, ஜெபிக்கிறோமா? 7வதாக நம்ம ஆயத்தப்படணும், மற்றவர்களை ஆயத்தப்படுத்தணும். இதுக்கு ஒத்தாசை ஆண்டவர்கிட்ட கேட்கணும். தலை தாழ்த்தி ஜெபம். பரலோக பிதாவே உம்மை சொத்தரிக்கிற எதுக்கெதுக்கெல்லாம் ஒத்தாசை அனுப்ப வேண்டும் என்று சொல்லி வேதத்தில் தியானிக்க உதவி செய்தீரே. தாவீது சொல்கிறாரு, வானத்தை பூமி உண்டாக்கின கர்த்தரிடத்துல எனக்கு ஒத்தாசை வரும். காத்தாக முதலாவது பரிசுத்தமாய் வாழ்வதற்கு எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒத்தாசை அனுப்புங்கப்பா. உமக்குள்ள மன மகிழ்ச்சியாக இருப்பதற்கு ஒத்தாசை அனுப்புங்கப்பா. ஆத்துமாக்கள் ஆதாயம் பண்ணுவதற்கு ஒத்தாசை அனுப்புங்கப்பா. ஊழியம் செய்வதற்கு கனி கொடுப்பதற்கு எங்களுக்கு ஒத்தாசை அனுப்புங்கப்பா. அல்லேலூயா. ரிகத்தகரவோ சப சாட்சியாய் வாழ்வதற்கு எங்களை ஆசீர்வதித்து மற்றவர்களுக்கு நாங்கள் ஆசீர்வாதமாய் மாறுவதற்கு, நம்முடைய வருகைக்கு ஆயத்தமாவதற்கு, மற்றவர்களை ஆயத்தப்படுத்துவதற்கு ஆண்டவரே எங்களை நீங்கள் ஆமேன் ஆண்டவரே எங்களுக்கு ஒத்தாசை அனுப்புங்கப்பா. ஓராகாதி கதா கதாங்க ஓராபாதி கலாராபாரிகே ஓராபா லபரபா. பழைய வீடாக இருக்குது, அதை புதுப்பிக்கணும். அதுக்காக ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அதன் தேவைகள் அதிகமாக இருக்குது. கர்த்தர் சகலத்தை புதிதாக்குவேன் என்கிறார். அல்லேலூயா. தேவைகளை நான் சந்திப்பேன் என்று சொல்வதற்காக நன்றி. ஒரு பத்தே கோரை காதி கேரியா கலிக கோராபா ஓராபாதிகா பாபாலா வரபாதிகா கல்லாகராபா. ஒரே பலவீனமாக இருக்குது. பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. கேஸ் டேபிள்னால் பல வருஷமாக கஷ்டப்படுறீங்க. வயிறு எப்போ பார்த்தாலும் ஊதிக்கிறது. கேஸ் டேபிள் கர்த்தர் அதை எடுத்து போடுகிறார். அப்படிப்பட்டவங்களை இப்போது தொட்டு சுதந்திருக்கிறார். எவ்வளோ கோர்ட்டு கேஸு 20 வருஷம் 30 வருஷம் 40 வருஷம் 10 வருஷம் 5 வருஷம் அந்த கேஸ்களில் கர்த்தர் உங்களுக்கு ஜெயம் தருவேன்னு சொல்லுகிறார். ஏசு கிறிஸ்து நாமத்தால் விசுவாசத்தோடு சோத்திரத்தோடு ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. அன்பானவர்களே, அதிசய கல்வாரி ஊழியங்கள் மூலம் ஒவ்வொரு மாதமும் தேவனால் எல்லாம் கூடும் பத்திரிகையை நாங்கள் வெளியிடுகிறோம். தேவ சமூக பாடல்கள் DVD ACD இந்த பாடல்களை நாங்கள் வெளியிடுகிறோம். அதிசய கல்வாரி ஊழியம் இது தீர்க்க தரிசன ஜெப ஊழியமாக நடைபெறுகிறது. இந்த ஊழியங்களுக்காக ஜெபிக்க, காணிக்கையை அனுப்ப தாங்க மறவாதிருங்கள். ஜெபிக்கிற, கொடுக்கிற, உழைக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தாமே ஆபிரகாமை ஆசீர்வதித்தது போல சகல விதத்திலும் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அன்பிற்குரியவர்களே, இந்த ஊழியத்தை உங்கள் காணிக்கைகளால் தாங்குபவர்களின் கவனத்திற்கு எங்களது முகவரி சகோதரி எலிசபெத் சுந்தர்ராஜன், எண் 27, பொதிகை தெரு, குழந்தைச்சாமி நகர், வண்டியூர், மதுரை 20. செல்போன் எண்கள் 9484177765 9095328172 மற்றும் 9439308550. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.